நினச்சிக்கிட்டு கலாட்டுறேன். ஆனாலும் அவர் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் எந்தரிக்கலை. சரி ஏதோ ஏழை எளிய இல்லாதவன் தொலை நான் கலட்டிட்டு போகிறேன் அப்படின்னு பேசாமல் படுத்திருந்தாராம். ஒரு கடுக்கனை கலட்டிக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு யோசனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கொண்டு போய் விற்க போனால் இன்னொரு கடுக்க எங்கன்னு கேட்பாரு கடைக்காரரு. இவன் ஏதாவது உளறிட்டான்னா திருடிட்டு வந்தாலும் மாட்டிக்கிறவன் பாவம், எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கொடுக்குற 2 கடுக்கனையும் கொடுத்துருவோமேனு தூக்கத்தில் புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்போ திருட வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இவர் எந்திரிச்சு வள்ளலார் கேட்குறாரு, யார் பண்ணி ஏன் இங்கே உட்காந்து அழுகிற அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா என்னன்னு தெரியல, நான் திருடத்தான் வந்தேன், ஆனால் எனக்கும் கருணை செய்ய நீங்கள் புரண்டு படுத்திய பாருங்க, அப்போவே என் புத்தி மாறிடுச்சு, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஐயா சொன்னார், நான் மன்னிக்கப்படாதுப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் உன்னை கையெடுத்து வணங்குறேன்னாரு. ஐயா நான் ஒரு களவாணி போய் என்னை போய் நீங்கள் வணங்குறீங்களே. அப்படி இல்லை தம்பி, இவ்வளவு நாள் அந்த கடுக்கை என் காதில் இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது இதுவும் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா